மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதிக்காக. எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரிலாக்ஸாக இருந்தாங்க. திருமாவளவன் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாரு, ஐயுஎம்எல் ஆதரவு கடிதம் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. மொத்தமாக சேர்த்தா 108 அவர் ஜெயிச்சதுலேருந்து இதையும் சேர்த்தா 121 வருது. இனி விஜய்க்கு பதவி ஏற்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆளுநர் விஜயை சந்திக்க மறுத்து விட்டார். இது வரைக்கும் ஒரு தடவை 2 தடவை இல்லை, இது வரைக்கும் இந்த அட்டம்ப்டோடு சேர்த்து 4வது அட்டம்ப்ட் விஜய் பேசுறது ரைட்டுங்களா. இந்த 2 யூனிஃபார்மிட்டி இந்த ஆதரவில் இருக்குது. ஒன்று எல்லாரும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, யாரும் மினிஸ்ட்ரிக்குள்ளே சேரல, ரைட்டா. அமைச்சர்களாக யாருமே பதவி ஏற்க தயாராக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேஷனே ப்ராப்ளமாக இருக்குது இவங்களோட, விஜயோட யாராலையும் பேச முடியாது, விஜய் யார்கிட்டையும் பேசவும் மாட்டார். அப்போ யார்கிட்ட பேசுகிறது? புசி ஆனந்துக்கு விவரமே தெரில. ஆதவ அர்ஜுனா கிட்ட பேசுகிறது ஒன்று, பேசாதது ஒன்று, மோசமாக இருக்கார். அதுக்கப்புறம் யார்? ஜான் அவருக்கு வெளியில் அரசியல் பேசுறதுக்கெலாம் அதிகாரம் கிடையாது. வெங்கட்ராமன் அவர்கிட்டையும் பேச முடியாது. அருண்ராஜ் அவர்கிட்ட தான் கொஞ்சம் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷனே ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எப்படி நம்ம அமைச்சரவைக்குள்ளே போகிறது அப்படின்றது தான் ஒரு விஷயம். இவர் திருமாவளவன் நேற்று நைட்டு திடீர்னு ஒரு டெசிஷன் மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அவரை சுத்தமாக பிடிக்கவே முடியல. ஃபோன் நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டே பதவி ஏற்பதற்கான எல்லா விவகாரமும் தயாராக இருக்குது. தலைமை செயலாளர் சாய்குமார் ஆஃபீஸில் இருந்தார், சந்தீப் ராய் ரத்தோர் ஆஃபீஸில் இருந்தார், அபின் தினேஷ் மோடக் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தார். எல்லாரும் அந்த பதவியேற்பு விழாவுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் பதவியேற்பு சம்பந்தமான எந்த விதமான கடிதமும் மாளிகைக்குள்ளே போகல. அதுக்கப்புறம் நேற்று மு.க. ஸ்டாலின் திருமாவை கூப்பிட்டாரு. ஏவாவில் வீட்டுக்கு போயிட்டு வரல மத்தியானம். அதுக்கப்புறம் திருமா ஸ்டாலின் கூப்பிட்டாரு. ஸ்டாலின் கூப்பிட்டு நீங்கள் ஆதரவு கடிதம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு அவர்கிட்ட. நீங்கள் எங்கள் கூட்டணியிலே இருங்க, ஆதரவு கடிதம்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். ஆனால் இவர் அவர்கிட்ட போயிட்டு மாப்பிள்ளையும் உதயநிதியும் தனியாக பேசியிருக்காங்க திருமாக்கிட்ட. அப்பவும் இவர் அப்படியே வாதாடி சொல்லிவிட்டு நான் ஆதரவு கடிதம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இன்ஃபேக்ட் முந்தா நாள் பேசும்போதே ஆதரவு கடிதம் கொடுத்துட்டார். இவர் கொடுத்துட்டு தான் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாரு. துணை முதல்வர் பதவி கேட்குறாரு. அவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டார் திருமாவை அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தகவல் கிடைச்சிது. ஆனால் அந்த கடிதத்தை சர்ஃபேஸ் பண்ணாதீங்க, அந்த கடிதம் சர்ஃபேஸ் ஆனால் நான் மறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி திரும்ப சொன்னதுனால அந்த கடிதத்தை காட்டவே இல்லை. மொத்தம் இவங்க ஏற்கனவே 121 பேர் ஆதரவு எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஒரு ஐயுஎம்எல் உறுப்பினர் ஆதரவும் இவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க அந்த கடிதத்தை. அதில் ஒரு கடிதம் தான் நம்ம அமமுக ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்துருந்தாங்க. ராகுல் காந்தி திமுகவுக்கு எதிராக பெருசாக ரியாக்ட் பண்ணி இந்த அகில இந்திய கட்சிகள், ஐயுஎம்எல்லாம் அகில இந்திய கட்சி தான், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம்மு, இது எல்லாத்தையுமே ராகுல் காந்தி தான் கொண்டு வராரு. ராகுல் காந்தி ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் ஸ்டாலின் சார்
திருமாவை கூப்பிட்டு பேசி நீ ஆதரவு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அங்கேயும் பேசிட்டு வந்திருக்காரு. இவங்க வந்து அதில் ஐயுஎம்எல் உறுப்பினர் ஒருத்தரையும் சேர்த்துருந்தாங்க. அது வந்து கொஸ்டின் ஆச்சு. ரைட்டுங்களா? ஐயுஎம்எல் நைட்டோட நைட்டாக நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னு அறிவிச்சிருச்சு. அமமுக உறுப்பினர் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலை வரவே இவர் வந்து டிடிவி தினகரனே நேரில் வந்து அமமுக உறுப்பினர் வந்து ஆதரவு கொடுக்கல, இவங்க வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க, அமமுக உறுப்பினர் அங்கே வரவே இல்லை, எந்த லெட்டரும் கொடுக்கலன்ற ஒரு புது குண்டை வந்து கிரியேட் பண்ணுறார். இதில் வந்து குதிரை பேரம்ன்றது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அதை வந்து அவ்வளோ லைட்டாகவே எடுத்துக்க முடியாது. அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். குதிரை பேரம் நடக்கக்கூடாதுன்றது வந்து சட்ட விதி. அப்படி குதிரை பேரம் நடந்ததுன்னா அதை ப்ரூஃப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையும் உண்டு. யார் குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பெரிய சினாரியோ இருக்கும்போது இவர் டிடிவி தினகரன் வந்து குதிரை பேரம் நடந்தது, அமமுக உறுப்பினரை கொண்டு வரதில் குதிரை பேரம் நடந்தது, இவங்க வந்து அப்போ வந்து அவர் செல்லே ரீச் ஆகலை, அவரை ரீச் பண்ண கூட முடியல, அவர் எங்கிட்ட வந்து இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, இங்கே வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவர் எப்படி கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த உறுப்பினரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் முன்னாடியே லைவாக பேட்டி கொடுக்க வச்சு இன்றைக்கி வந்து பரபரப்பை கிரியேட் பண்ணார். அப்போது இந்த குதிரை பேரம் நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் என்பது வந்துச்சு. இது வந்து ஒரு புது விஷயம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஐயுஎம்எல் உறுப்பினராக ஐயுஎம்எல்லுக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது. இதெல்லா வேலையும் இவங்க பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு நடுவில் விஷ்ணு ரெட்டின்னு ஒரு ஆள், அந்த ஆள் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி, இவர் லெஃப்ட் ஹேண்டு. ஆதவ் அர்ஜுன் வந்து லாட்ரி மாதிரி, இவர் வந்து கிரனைட்டு விஷ்ணு ரெட்டி. இந்த விஷ்ணு ரெட்டி மூலமாக வந்து சிவி சண்முகத்துக்கிட்டையும் எஸ்பி வேலுமணிக்கிட்டையும் பேசி மொத்தம் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே உறுப்பினர்களில் 47 பேரில் 32 பேர் வந்து இவருக்கு கட்சியை 2ஆக உடைச்சிட்டு வந்து எடப்பாடிக்கு எதிராக நின்று 2ஆக உடைச்சிட்டு 32 பேர் வந்து இவருக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சீன் ரெடி ஆகிடுச்சு. இதே விஜய் வீடு இருக்கக்கூடிய பட்டணப்பாக்கம் பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு சன் டிவிக்கு பக்கத்தில், அங்கே வந்து இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் 32 பேர் கலந்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏடிஎம்கே உடையிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இப்படி எல்லா சைட்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திருமா சைடில் ஒரு லேப்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. திருமா வருவாரா, ஆதரவு தருவாரா, தரமாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. கடைசியில் பேசி திருமாவும் ஆதரவு தராரு. அவர் சொல்லும்போது ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இதெல்லாமே வந்து முக ஸ்டாலின் கிட்ட பேசி எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் வரோம். அவரும் சொல்லிட்டாரு, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, அதுக்காக நீங்கள் ஒரு முயற்சி உங்கள் கட்சியில் எடுக்கிறீங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஸ்டாலினும் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் ப்ரெஸ்ஸில் சொல்கிறார். இன்ஃபேக்ட் இவங்க நடந்ததுன்னா துணை முதல்வர்லேருந்து வன்னியரசு மந்திரி ஆகிறதுலேருந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தேர்தலில் திரும்ப போட்டி போடுறது வரைக்கும் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்தது. ஒரு சைடு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடத்தி கடைசியில் ஐயுஎம்எல்லும் வந்துருச்சு. ஐயுஎம்எல்ல வந்து நாங்களும் ஆதரவு தர்றோம், அவங்க ரெண்டும் சேர்ந்துருச்சு. அப்போ 121 ஆதரவு வச்சுக்கிட்டு விஜய் புறப்பட்டு காரில் ஆளுநரை சந்திக்கிறாரு. நாளைக்கு பதவி ஏற்பு விழா அப்படின்ற சினாரியோவில் ஆளுநர் வந்து விஜயை பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கவில்லை. ஆளுநர் கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்கார். கேரளாவில் முதல்வர் யாருன்றது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பெரிய சண்டை. விடி சதீஷன், ரமேஷ் சென்னித்தலா, கேசி வேணுகோபால், இந்த 3 பேரும் முதல்வர் பதவியை எதிர்பார்க்குறாங்க. இதில் யார் முதல்வர்ன்றது அங்கே தீர்மானிக்கலை. அங்கு அது வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அதோட முதல்வர் தான் அர்லேக்கர் தமிழ்நாட்டுக்கும் முதல்வராக இருக்கார். ஸோ 2 டியூட்டி அவருக்கு இருக்குது. அதனால் அவர் கிளம்பிட்டார், கேரளாவை நோக்கி கிளம்பிட்டதாக சொன்னாங்க. ஸோ விஜய்க்கு டைம் கொடுக்கல. இது வந்து கரெக்டாக நம்ம சொல்லணுன்னா பிஜேபி சர்க்கிள்லேயே ட்விட்டராகவே காலையிலேயே வந்தது, நீங்கள் 125 உறுப்பினர்களை கொண்டு போய் கொடுத்தாலும் உங்களுக்கு கூப்பிட மாட்டார், ஏன்னா நீங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. அமமுகவுடைய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரை வந்து
நீங்கள் கடத்தி எடுத்துகிட்டு போய் கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. ரைட்டுங்களா? அப்போ அது குதிரை பேரம்னு டிடிவி தினகரன் வந்து ஓப்பனாவே கிளைம் பண்றாரு. அப்போ அந்த குதிரை பேரம் நடந்ததா? இல்லையா? அப்படின்றத பத்தி ஒரு முடிவுக்கு வராம, ஆளுநர் வந்து அடுத்த பதவியேற்பு பத்தி முடிவுக்கு வரமாட்டாரு. அப்படின்றது தான் இவங்களுடைய இது. இப்போ அதிமுகவிலயும் உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து, அதுக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. விஷ்ணு ரெட்டி மூலமா அதிமுக உடையுது. ஆதவ் அர்ஜுன் மூலமா திருமாவ கொண்டு வராங்க. ரைட்டா? ராகுல் காந்தி மூலமா சிபிஐ, சிபிஎம் 2 கட்சியும் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் 3 கட்சியும் கொண்டு வராங்க. இப்படி எல்லா விதத்திலயும் சாமதான பேத தண்டங்கள பயன்படுத்தி எல்லாருமே வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆவணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, கவர்னர் வந்து இந்த விஷயத்துல அவர் வந்து தயாரா இல்ல. மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், காமராஜ் அவரு வந்து என்ன நடந்தது அப்படின்றத ஆக்சுவலா என்ன நடந்தது நமக்கு தெரிய வருது என்னன்னா, காமராஜ் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. கவர்னர் மாளிகை வரைக்கும் அவர கூட்டிட்டு போயிருக்காங்க இனோவா கார்ல. ஒருத்தர் அதுக்கப்புறம் அவர் பனையூருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் கையெழுத்து போட்டாரு. ஆனா, அதுல வந்து ரிட்டாலியேஷன்ல வராங்க. ஏன் ரிட்டாலியேஷன்ல வராங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இருக்கு. பிஜேபியோட அவங்க ரொம்ப க்ளோஸ் லிங்க்ல இருக்காங்க. அவங்க வந்து அ ஒரு உறுப்பினர் ஒரே ஒரு உறுப்பினர் வந்து இப்படி கையெழுத்து போட்டு போறத வந்து விரும்பல. அந்த பிரஷர் வந்து டிடிவி தினகரனுக்கு பாஜக தரப்புலேருந்து சொக்காவ பிடிக்கிற மாரி கேள்வி கேட்டோன்னே, இவர் வந்து வாபஸ் ஆயிடுறாரு. அதுக்கு நடுவுல அதிமுகவ ரெடி பண்றது எப்படின்னா, எடப்பாடிய வந்து சுத்தமா புடிக்கல ஏடிஎம்கேல. எடப்பாடிய மாத்தணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் என்பது இருக்கு. அதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து தாவேகாவுக்கு எம்எல்ஏக்கள் குறையிறதுனால, அதிமுகவ உடைச்சு 47 எம்எல்ஏக்கள்ல 32 எம்எல்ஏக்கள கொண்டு வந்து, எடப்பாடி தலைவர் கிடையாது அதிமுகவுக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி சி.வி. சண்முகம் ரொம்ப நாளா பண்றாரு. அவரு, செங்கோட்டையன், தங்கமணி இவங்க ஒரு 5 பேர் போய் பார்த்து, எடப்பாடிய பார்த்து, அதில வந்து டென்ஷன் ஆயி எடப்பாடிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் சண்டை வந்து, தகராறு வந்து அதெல்லாம் நடந்தது. வேலுமணி வந்து ரொம்ப நாளா எடப்பாடிக்கு பதிலா நான் தான் வருவேன்றத வந்து அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் அடுத்த கட்ட பொதுச் செயலாளரா வருவாரு அப்படின்னும்போது, சமீபத்தில வேலுமணிய கூப்பிட்டு அவரு அவரது உறவினர் கல்யாணம் பத்திரிக்கை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் குடுத்து, எல்லாரையும் வர வச்சாரு. "நீ பத்திரிக்கை குடுக்க போகும்போதே எனக்கு தெரியும். நீ இந்த வேலைகள்ல ஈடுபடுவன்றது எனக்கு தெரியும். நீ அந்த வேலைய செஞ்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ வேலுமணி செஞ்ச ஒர்க் எல்லாமே எடப்பாடி கண்டுபிடிச்சுட்டாரு. ஆனா, வேலுமணி செஞ்ச ஒர்க் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வந்து சி.வி. சண்முகமும், வேலுமணியும் இப்போ ஒண்ணு சேர்ந்து 32 பேர திரட்டி, விஜய் ஆஃபீஸ் பக்கத்திலேயே கூட்டம் போட்டு, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில வராரு. நாளைய செய்தி என்பது அதிமுக உடைப்பு, புதிய நிர்வாகிகள் அப்படின்ற மாரி தான் வருது. ஒருவேளை பிஜேபி இதில தலையிட்டு, அந்த உடைப்புகள்லாம் இருக்க வேணாம் அப்படின்றதுல பிஜேபி தலையிடுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிஜேபிக்கு வந்து எடப்பாடி மேல நெறைய கோவம் இருக்கு. அவரு குடுத்த தொகுதிகள் எல்லாமே வந்து ஜெயிக்காத தொகுதிகள் தான் குடுத்திருக்காரு. அதனால பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 25 தொகுதிகளுக்கு மேல போட்டி போட்டும், அவங்களால ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. போஜராஜன். அவர் எப்பவும் வாங்குற ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. புதுசா ஒண்ணும் அவர் ஓட்டு வாங்கல. அவர் எப்பவும் வாங்குற ஓட்ட வாங்கி அவரு ஜெயிச்சிருக்காரு. அந்த ஒரு தொகுதி தான் வந்தது. இந்த அளவுக்கு பிஜேபிய வந்து அசிங்கப்படுத்தினது எடப்பாடி. அவரு வந்து ஒத்துமையா சசிகலா எல்லாரையும் ஒத்துமையா சேர்த்து வச்சு எ ஏற்பாடுகளோட அவர் போயிருந்தாருன்னா, அதிமுக தான் இன்னைக்கு தாவேகா நிலைமைக்கு வந்திருக்கும். அதிமுக ஆட்சி தான் அமைஞ்சிரும் அப்படின்றது ஒரு நிலையா இருந்தது. இந்த நிலையில அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக பின்னால இருந்து ஆதரவு கொடுக்கும், குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் தயார் பண்ணி, குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில செயல்படணும் அப்படின்றது வந்து திமுகவுடைய நிலையா இருந்தது. அதுக்கு திமுகவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பும் வந்தது. ஸோ இதெல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது, விஜய் அப்படின்ற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து தமிழகத்தில நடக்கிறதுக்கு மிக மிக பெரிய தடைக்கற்கள் இன்னும் இப்பவும் வந்துகிட்டே தான் இருக்கு. இதில என்னன்னா 11ஆம் தேதிக்குள்ள வந்து இவங்க அரசு அமைக்கணும். இல்லன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்து அமுல் ஆயிடும். ஜனாதிபதி ஆட்சி வந்ததுன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் தான்
அடுத்த கட்ட முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட முடியும். அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சியும் இவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த முயற்சிகள் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திருப்பம். ஃபர்ஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டுகள் வரல, ராகுல் காந்தி கிட்ட பேசி கம்யூனிஸ்ட்டுகள கொண்டு வந்தாங்க. திருமாவர்ல ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு அனுப்பிச்சு, திருமாவுக்கும் அவருக்கும் வச்சிருக்கக்கூடிய நெருக்கத்த வச்சு கொண்டு வந்தாங்க. அத வந்து ஏவா வேலுவும், ஸ்டாலினும் தடுத்தாங்க. ஐயுஎம்எல்ல வந்து மறுபடியும் ராகுல் காந்திய விட்டு பேசி ஐயுஎம்எல்ல கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? அமமுக காமராஜ வந்து தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தாலும் டிடிவி தினகரன் அதை விட உஷாரான ஆள். அவர் ஒரு 40 வருஷ அரசியலுக்கு சொந்தக்காரர். சசிகலாவுடைய அரசியல் டிடிவி தினகரனுக்கு நல்லா தெரியும். அப்போ எதை கொடுத்துட்டு இவரை காமராஜை வந்து காமராஜை வந்து சரி கட்டியிருப்பாங்களோ அதை அவர் கொடுத்துட்டார். வேற என்ன பணம் தான். இந்த ஃபுல் எபிசோட்லேயும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கிறது பணம் தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர பாக்கி அனைத்து கட்சிகளையும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு. குதிரை பேரம் என்பது விஜய் முதல்வராவதற்கு குதிரை பேரம் என்பது மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்காக தான் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரையும் பாண்டிச்சேரியில் தங்க வச்சு பாதுகாத்தார் நம்ம எடப்பாடி. இப்போது ஆட்சிக்கு வரக்கூடிய நிர்பந்தம் அப்படின்னு இருக்கிறதுனால தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. இதுவே ஆட்சிக்கு வருவது டிலே ஆகுது, இன்னும் தாமதமாகும்னா தாவேகாக்குள்ளேயும் பிளவுகள் வரலாம். இப்பொழுது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு என்பது மிகப்பெரிய பிளவாக மாறுமா மாறாதா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. திமுக தனது கூட்டணி கட்சிகள் எல்லாரையுமே வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ரிவர்ஸில் திரும்பி வருமானது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. யாருமே ஜனாதிபதி ஆட்சி வரணுன்றது விரும்பலை, மறுபடியும் தேர்தல் வரணுன்றது விரும்பலை, யாருமே விரும்பலை. இன்க்ளூடிங் திமுக உட்பட யாரும் விரும்பலை, அதிமுகவும் விரும்பலை. அவங்களும் கஷ்டப்பட்டு எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க 47 பேர், அவங்களும் விரும்பலை. யாருமே விரும்பாத அந்த மறுதேர்தல் என்பது மறுபடியும் வந்துவிடுமா அப்படின்ற ஒரு அபாயத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. கவர்னர் கிளியராக இருக்கார். பிஜேபியுடைய அஜெண்டா தான் காங்கிரஸ் பங்கு பெறக்கூடிய அமைச்சரவை வந்து இங்கே வரக்கூடாது. அதில் எவ்வளோ தொலைவுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளோ தொலைவுக்கு முட்டுக்கட்டை போடுற வேலையை கவர்னர் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறாரு. இந்த அரசியல் சதுரங்கங்களில் இப்படி ஒவ்வொரு காய் நகர்த்தல்களும் இப்படியே போயிட்டுருக்கு. இது இப்போது திருமா உட்பட ஆட்சியில் வந்து பங்கெடுக்கலை, வெளியிலேருந்து ஆதரவு தான் திருமா கொடுக்குறாரு. அதே கம்யூனிஸ்டுகள் பாணியில் வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு கொடுக்குறாரு. ஆட்சியில் பங்கெடுக்கிறதுக்காக தான் அவர்கிட்ட பேசப்பட்டது. ரைட்டுங்களா? அப்போது அதுலேயும் வந்து அவர்கிட்ட பேசப்படுறதுலேயும் பணம் இன்வால்வ்டு. பணம் வந்து இல்லாமல் யார்கிட்டையும் எந்த பேச்சும் பேரமுமே இந்த அரசியலில், அதுவும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியலில் நடத்த முடியாது. ஹைவேஸ் கான்ட்ராக்டர் மட்டும், ஹைவேஸு பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் மட்டும் மொத்தம் ஒரு 5000 கோடி ரூபாய் வந்து பில் பாஸ் பண்ணாமல் இருக்குது. ரைட்டுங்களா? ஆட்சிக்கு வந்தவுடனே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான பில்லெல்லாம் வந்து திமுக தரப்புலேருந்து வாங்கிட்டாங்க, அதுக்கான கமிஷனில். ஆனால் அவங்களுக்கான பில் வந்து பாஸ் ஆகாமல் இருக்குது. ஆட்சிக்கு வந்தால் போடப்படுற முதல் கையெழுத்தில் அந்த பிடபிள்யூடி ஹைவேஸ் பில்லும் வரும். ரைட்டுங்களா? அதுவே முதல் ஊழலுக்கான தொடக்கம். அது இல்லாமல் நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய டாஸ்மாக்கு, அதுக்கப்புறம் போலி லாட்ரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் தரப்பு பண்ண வேண்டியிருக்கும். ஆகவே இந்த பேரம் என்பது முடியாமல் தமிழக அரசியல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். எங்கே செல்லும் இந்த பாதை, யார்தான் வழி காட்டுவாரோ என்று வரக்கூடிய திரைப்பட பாடலை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த அரசியல் நகர்வுகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.